மணக்க மணக்க இந்த மாதிரி ஒரு மசாலா ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுங்க. மீன் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு பிளேட் ரைஸை வெறுமனே இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரை மட்டும் வச்சு சூப்பராக சாப்பிட்றலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு மீன் வந்து நல்லா உப்பு உரப்பாக இருந்தால் தாங்க பிடிக்கும். அதனால் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஃபிஷ் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும், திக்கான தேங்காய் பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து புளி வந்து 1 டேபிள் ஸ்பூன் திக்காக கரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளி வேணான்னா நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லாட்டா தக்காளி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. ஆனால் புளி சேர்க்கும் போது நல்ல ஒரு பஞ்ச் கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். மசாலா வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மீனில் வந்து ஒட்டாதுங்க. அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நான் வந்து 2 அயில மீன் எடுத்திருக்கேன். மசாலா எதுக்கு இவ்வளோ கலந்து வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்மளுக்கு வந்து பின்னாடி தேவைப்படும். அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. மீனை நல்லா வாஷ் பண்ணிடணும். தயிர் இல்லாட்டி மோர் அது கூட லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க, ஸ்மெல்லே இல்லாமல். இப்போது மீனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுனாலும் மசாலா வந்து ஈஸியாக ஒட்டாதுங்க. நல்லா மீனில் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு மசாலாவை எல்லா சைடும் வர்ற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எப்போதும் மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்க மாட்டேங்க. மீனோட டேஸ்ட்டே வந்து கெடுத்துற மாதிரி தோணும் எனக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாங்க. இந்த மீனுன்னு இல்லை, எந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். 1 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். மிச்ச மசாலா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீனை பொரிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மீனையும் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் சைட் டிஷ் நிறையா இருந்ததுனால ஒரே ஒரு மீன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதை 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி மசாலா மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். அப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதோட இந்த மசாலாவை நல்லா திருப்பி திருப்பி போட்டு கோட் பண்ணுங்க. மசாலாவும் மீனும் நல்லா சேர்ந்து சூப்பராக அந்த தந்தூரி ஃபிஷ் மாதிரி கிரில் ஆகணுங்க இந்த எண்ணெயிலே. இந்த மசாலாவை சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீனோடு சாப்பிடும்போது கேட்கவா வேணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அமிர்தம் மாதிரி இருக்குங்க. பாய்.